நெல்லை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளிகளிலும் மாணவர்களின் புத்தக பைகளை சோதனை செய்ய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் படிக்கும் 2 மாணவர்களிடையே ஏற்பட்ட தகராறில் ஒரு மாணவருக்கு அரிவாள் வெட்டு விழுந்த நிலையில் காயமடைந்த மாணவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக காவல்துறை நடத்திய விசாரணையில் மாணவர் புத்தக பையில் அரிவாளை மறைத்து வைத்துக் கொண்டு வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளை தொடர்ந்து தனியார் பள்ளிகளிலும் மாணவர்களின் புத்தக பையை சோதனை செய்ய முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். திருநெல்வேலி தனியார் பள்ளியில் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் சக மாணவனை அரிவாளால் வெட்டியதோடு தடுக்க முயன்ற ஆசிரியரையும் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருநெல்வேலி பாளையங்கோட்டை காவல் நிலையம் அருகே இயங்கி வரும் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் ஒரு மாணவன் புத்தக பையில் அரிவாளை மறைத்து எடுத்து வந்து சக மாணவனை வெட்டியதோடு தடுக்க வந்த பெண் ஆசிரியரையும் வெட்டிவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். காயம்பட்ட இருவரும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த உதவி ஆணையாளர் சுரேஷ் மாணவர்களுக்கு பென்சில் கொடுத்தது தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்ததாக கூறியிருக்கிறார். ஸ்கூல் பசங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி பென்சில் வாங்கவில்லை, சின்ன சண்டை வந்திருக்கு. அது மனசாம வந்திருக்கு. அதனால பேசாமல் வந்திருக்காங்க 2 பேரும். அதில் ஒரு பையன் இன்னொரு பையனை அருவாளால் தாக்கியிருக்காரு. இப்போ அந்த தாக்கப்பட்ட பையன் கண்டிஷன் நார்மலாக இருக்காரு, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் புகார் வாங்கிட்டு இருக்கோம். முதல்கட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. மாரி அந்த தாக்கின பையனையும் நாங்கள் ஜுவனைலால் போலீஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் நாங்கள் ஒப்படைப்போம். ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு இடையே ஏற்படும் மோதல்களை தடுக்க மாவட்ட காவல் நிர்வாகம் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வரும் நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் மேலும் பதற்றத்தை உருவாக்கியிருக்கிறது.